ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் சியாட்டில் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 7 Episode 2 பணம் பத்தும் செய்யும். வீட்டுக்கு வந்துட்டு போற ஷீனா போராவும் ராகுல் முகர்ஜியும் நெருக்கமா பழகுறாங்கன்னு ரொம்ப நாளைக்கு பீட்டருக்கும் இந்திராணிக்கும் தெரியவே இல்லை. ஒரு நாள் இந்திராணி ஏதோ காரணமா வீட்டுக்கு சீக்கிரமா வந்த போதுதான் ராகுலும் ஷீனாவும் நெருக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தா. அவன் உனக்கு அண்ணா முறை, நீ அவனோட நெருக்கமா பழகிறது கொஞ்சம் கூட சரியால, இத்தோட இதெல்லாம் முடிச்சுக்க அப்படின்னு இந்திராணி ஷீனாவை கண்டுச்சா. அத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஷீனா தொடர்ந்து ராகுலோட நெருங்கி பழகிட்டு தான் இருந்தா. இத பொறுத்துக்க முடியாத இந்திராணி ஷீனாவோட ஒரு நாள் பயங்கர சண்டை போட்டா. அப்போ ஷீனா இந்திராணி கிட்ட அவளால ராகுல மறக்க முடியாதுன்னும், இந்திராணி ஷீனாவோட அக்கா இல்ல அம்மாங்கிற உண்மையையும் அவ ராகுல் கிட்ட சொல்லிட்டதாவும் சொன்னா. நிச்சயமா ராகுல் பீட்டர் கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லிடுவான்னு தெரிஞ்சிடுச்சு இந்திராணிக்கு. ஏற்கனவே ராகுலுக்கு இந்திராணிய பார்த்தாலே ஆகாது. இதுல இப்ப இந்த உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இது பத்தாதுன்னு ஷீனா கூட சேர்ந்து மிக்கேலும் இந்திராணிய மிரட்ட ஆரம்பிச்சான். மதர், நீ என்ன உன் தம்பின்னு தானே சொல்லி வச்சிருக்க? இங்க பாரு, என்னோட பர்த் சர்டிபிகேட், இத பீட்டர் கிட்ட காட்டினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டான். நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்திராணி சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரன் கால்லையே விழுந்துடலாம்னு நினைச்சா. உடனே பீட்டர் கிட்ட உண்மைய சொல்ல முடிவு பண்ணா. விவரம் தெரியாத வயசுல ஏமாத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சின்ன வயசுலயே 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆனதா பீட்டர் கிட்ட அழுதுகிட்டே சொன்னா. 14 வயசுல அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசா புரிஞ்சுக்க முடியாத நிலையில இந்திராணி இருந்ததுனால வேற வழி இல்லாம அவளோட அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அவங்களே வளர்த்ததாவும் சொன்னா. விஷயம் வெளியில தெரிஞ்சா அவளோட படிப்பும் வாழ்க்கையும் வீணா போயிடும்னு ஷீனாவும் மிக்கேலும் இந்திராணியோட தங்கையும் தம்பியும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டதா சொன்னா. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிருந்த பீட்டருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தோணல. அது மட்டும் இல்லாம இந்திராணி அவளோட சாமர்த்தியத்தினால ஒரு பெரிய மீடியா சாம்ராஜ்யத்தையே பீட்டருக்கு உருவாக்கி கொடுத்திருந்தா. ஸ்டார் டிவியை இழந்த பீட்டரை தொழில் ரீதியா பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருந்தா இந்திராணி. இதுவும் இந்திராணி மேல இருந்த காதலும் கண்ணை மறைக்க பீட்டர் இந்த விஷயத்த சர்வ சாதாரணமா எடுத்துக்கிட்டு That's okay, darling. Let the past be the past அப்படின்னு மட்டும் சொன்னாரு. But I want to get past my past. ஷீனாவையும் மிக்கலையும் ஒரு விபத்தா தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே எந்த பந்தமும் பாசமும் கிடையாது. தயவு செஞ்சு ஷீனாவை என்னோட மருமகளா மட்டும் என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்துடாதீங்க. ராகுல் இத பண்ணிருவான்னு எனக்கு பயமா இருக்கு. ஷீனாவும் ராகுலும் ஒண்ணு சேர்ந்தா அதை விட பெரிய தலைவலி நமக்கு இருக்க முடியாது. ராகுலுக்கு என்ன கண்டாலே ஆகல, இப்போ ஷீனாவும் என்ன வெறுக்கிறா. நீங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதா இந்திராணி. ரொம்ப சாமர்த்தியமா பேசி அழுது பீட்டரை எப்படி வழிக்கு கொண்டு வரணுமோ கரெக்டா அப்படி வழிக்கு கொண்டு வந்துட்டா இந்திராணி. இதனாலெல்லாம் தான் ஷீனாவோட அம்மா தான் இந்திராணின்னு ராகுல் சொன்னதுக்கு பீட்டர் கொஞ்சம் கூட அசரல. ஏய், எனக்கெல்லாம் தெரியும். தங்கையோ பொண்ணோ, அவ நம்ம ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத பொண்ணு. இந்திராணிக்கு அறியாத வயசுல ஏதோ தெரியாம நடந்த விஷயம் இது. இந்திராணிய தப்பு சொல்ல முடியாது. இந்திராணியா பிளாக்மெயில் பண்ணதா அவ இங்க வந்திருக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவளை மறந்துரு அப்படின்னு ராகுல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பதில சொன்னாரு பீட்டர். இந்திராணி நல்லா பேசி அப்பாவை ஏமாத்தி மயக்கி வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான் ராகுல். கோவத்தோட, டாட், ஐ டோன்ட் கேர். நீங்க வேணா அவ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஆடுங்க. நான் ஷீனாவை காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு உறுதியா சொன்னான். அதுக்கு பீட்டர், என் சொத்துக்கு நீ வாரிசா இருக்கணும்னு நினைச்சனா ஷீனாவை அடியோட மறக்கணும், இல்லனா ஒத்த பைசா உனக்கு கிடையாது அப்படின்னு ராகுல கண்டுச்சாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் ராகுலோட சார்புல இந்த பிரச்சனைய பத்தி பீட்டர் கிட்ட பேசும்போது,
இஸ் பிட்வீன் மை சன்ஸ் வேர்ட் அண்ட் மை வைஃப் இந்திராணிஸ் வேர்ட். ஆரம்பத்துல இருந்தே என்னோட மனைவி இந்திராணிக்கும் பையன் ராகுலுக்கும் பஞ்சாயத்து தான். இந்திராணிக்கும் ஷீனா ராகுலோட பழகிறது பிடிக்கல, எனக்கும் அதுல இஷ்டம் இல்ல. அவங்க காதல நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றதோட மட்டும் இல்லாம இந்திராணியோட பழைய வாழ்க்கைய அப்படியே மறந்துட்டாரு. பீட்டரோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்திராணிக்கு தைரியம் மட்டும் இல்ல, திமிரும் வந்துடுச்சு. இனிமே ஷீனாவுக்கோ மிக்கலுக்கோ தயவு தாட்சணியம் காட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா. ராகுல் முகர்ஜிக்கும் பயப்படுறது அனாவசியம்னு தோணிடுச்சு அவளுக்கு. பீட்டர் கிட்ட நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ என் பொண்ணுதான்னோ நீ பிறந்தது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகேன்னு அவரும் சொல்லிட்டாரு. நீயும் மிக்கலும் உங்க பர்த் சர்டிபிகேட்ட உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமே என் வீட்டு பக்கம் வராத. ஏதோ பெத்த பாவத்துக்கு உனக்கு மாசம் பணம் அனுப்புறேன். கவுஹாட்டிக்கு ஓடி போய் தாத்தா பாட்டி கூட இரு அப்படின்னு மிரட்டி ஷீனாவை மறுபடியும் குவாஹாட்டிக்கே திருப்பி அனுப்பினா. குவாஹாட்டிக்கு போன ஷீனா அவ இருக்கிற இடத்தோட அட்ரஸ ராகுலுக்கு அனுப்பினா. ராகுல் உடனே அவளை கிளம்பி கொல்கத்தாவுக்கு வர சொல்லி கொல்கத்தா ஏர்போர்ட்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ராகுல் அவளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் மும்பைக்கே வந்துட்டான். அவன் வந்த அன்னைக்கு பார்ட்டி ஒண்ணுல கலந்துக்கிட்டு பீட்டரும் இந்திராணியும் லேட்டா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே 2 பேருக்கும் செம்ம ஷாக். ஷீனா ராகுல் பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்தா. இத பார்த்ததும் இந்திராணிக்கு பயங்கர கடுப்பு. பீட்டர் இருந்ததுனால அப்போதைக்கு பேசாம இருந்தவ அடுத்த நாள் ஷீனாவை பிடிச்சு நல்லா கத்துனா. இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். உனக்கு என்ன பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் ஷீனா. பெத்த பொண்ணா போயிட்டியேன்னு இப்போ சும்மா விடுறேன். ஒரு தடவை கடைசியா சொல்றேன், அதுவும் உன் நல்லதுக்காக சொல்றேன், கேட்டுக்கோ. திரும்பி பார்க்காம இங்க இருந்து ஓடிடு. மாசம் நான் அனுப்புற பணத்தை வச்சுக்கிட்டு கவுஹாட்டில போய் ஒழுங்கா இரு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொன்னான். ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஷீனா கொஞ்சம் கூட அசரவே இல்ல. ராகுல் தான் பீட்டரோட வாரிசு. இந்த வீடு பீட்டருக்கு அப்புறம் அவனுக்கு தான் சொந்தம். அவன் என்ன இங்கேயே இருன்னு சொல்லியிருக்கான். உங்களை விட அவனுக்கு தான் இங்க உரிமை அதிகம். அதனால அவன் என்ன எப்ப போக சொல்றானோ அப்ப நான் போய்க்கிறேன். நீங்க சொல்றத நான் கேட்கறதா இல்ல அப்படின்னு ஷீனா திமிரா பதில் சொன்னான். சுமூகமா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை அனாவசியமா ஷீனாவோட பிடிவாதத்தினால போகக்கூடாத எல்லைய தொட ஆரம்பிச்சுது. ஷீனாவும் ராகுலும் நெருங்கி பழகிறத பார்த்து பார்த்து பொறுமைய இழக்க ஆரம்பிச்சா இந்திராணி. கோவம் தலைக்கேறிச்சு. ஆனா இந்த தடவை தெளிவா ஒரு பெரிய திட்டத்தை போட்டா. ஒரு மீடியா டைக்கூனா பீட்டர் முகர்ஜியோட மனைவிங்கிற அந்தஸ்தையும் அவளோட செல்வாக்கையும் முழுசா யூஸ் பண்ணா. அத வச்சு ஷீனாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் வதந்திய பரப்ப தொடங்கினா. ஷீனாவுக்கு மென்டல் ஹெல்த் சரியா இல்லைன்னு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயும் பதிய வச்சா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க அவளை டெல்லிக்கு அனுப்பினா. இந்திராணியோட கம்பெனி எம்ப்ளாயீஸும் ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணி அவளோட வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வச்சாங்க. எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஷீனாவை தெரியுங்கிறதுனாலையும் ஃப்ரெண்ட்ஸோட சில சந்தர்ப்பங்கள்ல ஷீனா தங்கியிருந்ததுனாலையும் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி ஷீனாவுக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு நம்ப வச்சா இந்திராணி. இப்படி ஷீனாவையும் ராகுலையும் பிரிக்க பீட்டரும் இந்திராணியும் நிறைய பிளான் போட்டாங்க. ஷீனாவை டெல்லியில ஒரு வீட்டுல தங்க வச்சு அவளை பாத்துக்க ஒரு கேர்டேக்கரையும் போட்டிருந்தாங்க. அந்த கேர்டேக்கரோட வேலையே ஷீனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறது தான். அப்படியே அவ எங்கேயாவது போனா பின்னாடியே போகணும். டெல்லிய விட்டு எங்கேயாவது கிளம்பினா உடனே இந்திராணிக்கு தகவல் கொடுக்கணும். அந்த கேர்டேக்கரும் கண்ல விளக்கெண்ணைய விட்டுக்கிட்டு ஷீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராகுல் டெல்லிக்கு போய் அவளை சந்திச்சு இந்திராணி தான் ஷீனாவை கூட்டிக்கிட்டு வர சொன்னதா அவளோட கேர்டேக்கர் கிட்ட சொல்லிட்டு ஷீனாவை வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு டேராடூன் போயிட்டான். டேராடூன்ல தான் அவனோட அம்மா ஷப்னம் இருந்தாங்க. அவங்க பொறுப்புல ஷீனாவை விட்டான். ராகுலோட மாமா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஷீனாவை வளர்த்த அவ தாத்தா பாட்டி, அதாவது இந்திராணியோட அப்பா அம்மா உபேந்திரகுமார் போராவும் துர்காராணி போராவும் வந்திருந்தாங்க. இந்த நிச்சயதார்த்தம் 2011 தீபாவளி அன்னைக்கு நடந்துச்சு. பீட்டர் முகர்ஜியின் மகன் ராகுல் முகர்ஜி இந்திராணியின் மகள் ஷீனா போராவை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்
இருவருக்கும் நிச்சயதார்த்தம் டேராடூனில் நடந்தது அப்படின்னு பத்திரிகைகள்ல வந்த செய்தியை படிச்ச இந்திராணிக்கும் பீட்டருக்கும் ரத்தம் கொதிச்சுது. உடனே இந்திராணி அவ அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி சண்டை போட்டா. பீட்டரும் அவர் விவாகரத்து செஞ்சிருந்த மனைவி ஷப்னம் அப்புறம் ராகுல எச்சரிக்கை பண்ணாரு. அவன் உங்களுக்கு மட்டும் பையன் இல்ல, எனக்கும் தான். அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஷப்னம் கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்டதுக்கு காரணம் ஷீனா இந்திராணியோட பொண்ணுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஷீனாவும் ராகுலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால இந்திராணிக்கு பிரச்சனை அதிகமாயி பீட்டரோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு ஷப்னம்க்கு நப்பாசை. ஆனா பீட்டருக்கும் இந்திராணி மேல இருந்த மோகம் கொஞ்சம் கூட குறையல. தொழில் ரீதியாவும் அவ பீட்டருக்கு நிறைய லாபங்களை ஏற்படுத்தினதுனால பீட்டர் அவளை இழக்க விரும்பல. குடும்பத்துல இப்படியே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிச்சயதார்த்தமும் நடந்துட்டதுனால முன்ன விட இப்போ ஷீனாவும் ராகுலும் நெருக்கமா பழகிட்டு வந்தாங்க. இந்திராணியும் அவங்கள பிரிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்படியே 5 மாசம் போச்சு. ஏப்ரல் 24, 2012 அன்னைக்குதான் ஆபீஸுக்கு ஷீனாவோட ராஜினாமா லெட்டர் வந்தது. அன்னைக்குதான் ராகுல் முகர்ஜியோட பிரேக்கப் செய்யறதா அவ போன்ல இருந்து அவனுக்கு SMS-உம் வந்தது. மேற்படிப்புக்காக ஷீனா போரா அமெரிக்கா போயிட்டதா இந்திராணி சொன்னா. அதனால போலீஸ் காணாம போன ஷீனாவை பத்தி FIR எதுவும் பதிவு பண்ணல. ராகுல் மட்டும் தொடர்ந்து அவனோட சந்தேகங்களை போலீஸ் கிட்ட சொல்லிட்டே இருந்தான். 2012 ஏப்ரல் 24க்கு அப்புறம் ஷீனாவை பத்தி எந்த தகவலுமே இல்ல. கடைசியில ராகுல் கொடுத்த பிரஷர் தாங்காம மறுபடியும் போலீஸ் இந்திராணி வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க போனப்போ இந்திராணி இந்தியாவிலேயே இல்ல. வெளிநாட்டு பயணம் முடிச்சு திரும்பி வந்து இந்திராணி போலீஸ் தன்னை தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சதும் வர்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. ஷீனாவை ராகுல் லவ் பண்றேன்னு டார்ச்சர் செஞ்சுக்கிட்டே இருந்ததாலதான் ஷீனா போரா அவன்கிட்ட சொல்லாம அமெரிக்கா போயிட்டதா சொன்னா இந்திராணி. அந்த கோபத்துல தான் ராகுல் போலீஸ்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு தெரியறதாகவும் சொன்னா. போலீஸுக்கு அப்ப மீரட்ல இருந்து ஒரு ரகசிய தகவல் வந்தது. ஷீனா போரா இந்திராணியோட தங்க இல்ல, ஷிலாங்ல அவளுக்கு பிறந்த பொண்ணு அப்படின்னு டெலிவரியான தேதி, மருத்துவமனை எல்லா ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ராகுலுக்கு இருந்த சந்தேகங்களோட சேர்த்து இப்போ இந்த ஆதாரங்களும் கிடைச்சதால போலீஸ் ரகசியமா இந்திராணி முகர்ஜிய கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. குற்றங்கள் ரகசியமா நடக்கலாம். 100% பாதுகாப்போட உலகமே கண்மூடிட்டு இருக்கும்போது நடக்கலாம். ஆனா ஒரு அணையோட கட்டமைப்புல ஒரு சின்ன ஓட்டையால தண்ணி வெளியேறி அந்த இடத்தையே மூழ்கடிக்கிற மாதிரி எவ்ளோ பெரிய மர்மமான கேஸா இருந்தாலும் ஒரு சின்ன துப்பு கிடைச்சா போதும், அது போலீஸுக்கு வரமா மாறி அந்த மொத்த மர்மத்தையும் கண்டுபிடிக்க உதவும். அப்படி தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனைமரத்துல நெறி கட்டுற மாதிரி ஒரு சம்பவம் மும்பைல நடந்தது. அதுல போலீஸ் பல மாசங்களா மண்டைய உடைச்சிட்டு இருந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு முக்கிய துப்பு கிடைச்சது. ஆகஸ்ட் 21 மும்பைல ஒரு பார்ல வழக்கமா நடக்கிற குடிக்காரங்க வாக்குவாதத்துல கையில ரிவால்வரோட ஒரு ஆளு எழுந்து கத்த ஆரம்பிச்சான். சாலா, நான் யார் தெரியுமாடா? இந்திராணி முகர்ஜியும் நானும் சேர்ந்து என்ன பண்ணோம் தெரியுமாடா? கொலை. கண்ணால ஒரு பாடு போட்டனா தெரியும். பக்கத்து டேபிள்ல இருந்த போலீஸ் இன்ஃபார்மர் அவனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டான். அந்த குடிகாரன் பேரு ஷியாம்வர் ராய். ஷியாம்வர் ராய் கொடுத்த வாக்குமூலத்தின் பேர்ல ஷீனா போரா கேஸ்ல போலீஸ் ஒரு FIR போட்டாங்க. அவன் கொடுத்த வாக்குமூலம் இதோ. சார், இந்திராணி முகர்ஜியோட 2வது புருஷன் சஞ்சீவ் கண்ணாவோட சேர்ந்து அவங்களோட புருஷன் சித்தார்த்தா தாஸுக்கும் அவங்களுக்கும் பிறந்த ஷீனாவும் மிக்கேலும் அவங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருந்ததுனால அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சிடலான்னு தீர்மானிச்சிருந்தாங்க சார். அதை தொடர்ந்து ஷியாம்வர் ராய கூட்டிக்கிட்டு இந்திராணியும் சஞ்சீவ் கண்ணாவும் ஷீனாவோட உடலை அப்புறப்படுத்த முடிவு பண்ண இடத்துக்கு போனாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு ஷியாம்வர் ராய் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். ஏப்ரல் 24, 2012 சஞ்சீவ் கண்ணா மும்பை வர்லி பகுதியில இருக்கிற ஹில் டாப் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தான். இந்திராணி ஓப்பல் கோர்சா கார் ஒன்ன புக் பண்ணியிருந்தா. அந்த கார்ல தான் ஷீனாவை அவங்க கடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 24 ஈவினிங் தன்னை வந்து பார்க்க சொல்லி இந்திராணி ஷீனாவுக்கு தகவல் கொடுத்திருந்தா.
மெக்க மெக்க எப்பவும் சொல்ற மாதிரி ராகுல் கூட இருக்கிற தொடர்பை நிறுத்த சொல்லிதான் அம்மா இந்திராணி தன்னை மிரட்டுவாங்க அப்படின்னு ஷீனா நினைச்சிருந்தா. இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் மீட் பண்ணி முடிச்சதும் இந்திராணி கிளம்புறதுக்கு முன்னாடி ஷீனாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது வழக்கமா இருந்ததுனால அதுக்கு ஆசைப்பட்டு இந்திராணிய மீட் பண்ண ஒத்துக்கிட்டா ஷீனா. ஆனா ஷீனா ஒரு முன் ஜாக்கிரதையோட ராகுல் முகர்ஜி கிட்ட இந்திராணிய பார்க்க போறத பத்தி சொல்லி வச்சிருந்தா. 2012 ஏப்ரல் 24 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்திராணியும் சஞ்சீவ் கண்ணாவும் வோர்லி ஹில் டாப் ஹோட்டல்ல ஷீனாவுக்காக காத்திருந்தாங்க. ராகுல் முகர்ஜி ஷீனாவை கூட்டிக்கிட்டு மும்பை பாந்திரா பகுதியில இருக்கிற நேஷனல் காலேஜ் கிட்ட ஷீனாவை இறக்கி விட்டான். ஷீனா நேஷனல் காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஹோட்டல்ல இருந்த இந்திராணிக்கு இன்ஃபார்ம் பண்ணா. உடனே இந்திராணியும் டிரைவர் ஷாம்வர் ராயும் ஓப்பல் கார்சா கார்ல அங்க போனாங்க. முன் சீட்ல டிரைவர் ஷாம்வர் ராயும் பக்கத்துல இந்திராணி முகர்ஜியும் உட்கார்ந்திருந்தாங்க. பின் சீட்ல சஞ்சீவ் கண்ணா உட்கார்ந்திருந்தான். பாந்திரா லிங்க் ரோட்ல இருந்த நேஷனல் காலேஜ் கிட்ட ஷீனா ஏறினதும் பின் சீட்ல ஏறி சஞ்சீவ் கண்ணா பக்கத்துல உட்கார்ந்தா. இருட்ட ஆரம்பிச்ச நேரம். பாந்திரா பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குறுக்கு சந்துக்குள்ள கார் நுழைஞ்சிச்சு. இருட்டான ஒரு இடத்துல ஷாம்வர் காரை நிறுத்த சஞ்சீவ் கண்ணா திடீர்னு ஷீனா மேல பாஞ்சு அவளோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சான். ஷீனா திமிர திமிர அவளோட குரல் வளைய அழுத்தமா சஞ்சீவ் கண்ணா அமுக்க மழுக்குன்னு அது முறிஞ்சு அவளோட கதையும் முடிஞ்சது. எந்தவித பரபரப்பும் இல்லாம ஷீனாவோட உடலை எடுத்துக்கிட்டு வார்லியில இருக்கிற இந்திராணியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய சாக்கு பையில ஷீனாவோட பாடிய கட்டி வச்சாங்க. அந்த மூட்டைய ஓப்பல் கார்சா காரோட டிக்கியில வச்சு மூடிட்டாங்க. கொலைய பண்ணிட்டு பாடிய கார் டிக்கியில வச்சுட்டு சஞ்சீவ் கண்ணா ஹில் டாப் ஹோட்டலுக்கு போயிட்டான். இந்திராணி வீட்டுக்கு போயிட்டா. ஷாம்வர் ராய் மட்டும் கார்லயே பொணத்துக்கு காவலா இருந்தான். அடுத்த நாள் ஏப்ரல் 25, 2012 விடிஞ்சும் விடியாம சஞ்சீவ் கண்ணா இந்திராணி வீட்டுக்கு வந்தான். இந்திராணி, சஞ்சீவ், ஷாம்வர் ராய் 3 பேரும் அதே கார்ல ராய்கட்ல பென் தேசில்ங்கிற பகுதியில இருக்கிற ககோட் கிராமத்துக்கு போனாங்க. வழியில நிறைய போலீஸ் செக் போஸ்ட் இருந்ததுனால போறவர கார்ல டிக்கிய செக் பண்ணுவாங்கன்னு ராய் சொன்னது பேர்ல உடனே இந்திராணி காரை ஒரு ஓரமா நிறுத்த சொல்லி மூட்டையில இருந்த ஷீனாவோட உடலை எடுத்து பின் சீட்ல இந்திராணிக்கும் சஞ்சீவுக்கும் நடுவுல ஷீனா உடலை உட்கார வச்சு அவ தூங்குற மாதிரி செட்டப் பண்ணாங்க. ஷீனாவோட தலைய தன்னோட தோளுல சாச்சுக்கிட்டா இந்திராணி. காலையில 4 மணிக்கு காரை விட்டு ஷீனாவோட பாடியை எடுத்து காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல போட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதைச்சு டிக்கில இருந்த சாக்கு பைய எடுத்து அதுல ஷீனாவோட உடலை அடைச்சாங்க. சாக்கு பைய கட்டி கீழே தள்ளி அது மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்ப பத்த வச்சாங்க. ஷீனாவோட உடல் முழுசா எரியற வரைக்கும் 3 பேரும் அங்கேயே இருந்துட்டு அப்புறமா கார்ல ஏறி மும்பை வந்துட்டாங்க. வந்ததும் சஞ்சீவ் கண்ணா மும்பையை விட்டு வெளியூர் போயிட்டதா ஷாம்வர் வாக்குமூலத்துல பதிவாயிருக்கு. ஆகஸ்ட் 25, 2015 ஷாம்வர் ராயோட வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்திராணி முகர்ஜி தன்னோட பொண்ணு ஷீனா போராவை கொலை பண்ண குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டா. செக்ஷன் 302 மர்டர், 201 disposing evidence or giving false statements, 363 kidnapping and 34 common intention இந்தியன் பீனல் கோடோட இத்தனை செக்ஷன்ஸ் கீழே கைது செய்யப்பட்டா இந்திராணி. பாந்திரா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ரிமாண்ட் செய்யப்பட்டா. ஆகஸ்ட் 26, 2015 இந்திராணியோட 2வது புருஷன் சஞ்சீவ் கண்ணா கொல்கத்தாவில இதே செக்ஷன்ஸ் கீழே கைது செய்யப்பட்டான். சஞ்சீவ் கைது செய்யப்பட்ட உடனேயே எல்லா குத்தங்களையும் ஒத்துக்கிட்டான். கொலைக்கு உடந்தையா இருந்த ஷியாம்வரும் சஞ்சீவ் கண்ணாவும் அப்ரூவர் ஆனாலும் இந்த கேஸ் முடியல. அதுக்கப்புறம்தான் பலதரப்பட்ட மர்மங்கள், குழப்பங்கள், சாட்சிகள், திருப்பங்கள்னு இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. நவம்பர் 19, 2015 பீட்டர் முகர்ஜி இந்திராணிக்கு ஷீனா கொலை வழக்குல உடந்தையா இருந்தாருன்னு கைது செய்யப்பட்டார். ராகுல் முகர்ஜி ஷீனா போரா ரிலேஷன்ஷிப் பிடிக்காம ஷீனா போரா இந்திராணி முகர்ஜியால கொல்லப்பட்டார் அப்படின்னு போலீஸ் கேஸ் ஃபைல்ல எழுதினாங்க. கொலையில சம்பந்தப்பட்ட 3 பேர்ல 2 பேர் அப்ரூவரா மாறி குத்தத்தை ஒத்துக்கிட்டாலும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த இந்திராணி முகர்ஜி ஷீனா போரா காணோன்னு கூட ஒரு எஃப்ஐஆர் கேஸ் போடாத போலீஸ் இப்போ திடீர்னு கொலை கேஸ் போட்டா ஷீனா போரா உயிரோட தான் இருக்கா.
அப்படின்னு ஊரே அதிர்ந்து போற மாதிரி ஒரு தகவலை சொன்னான். இந்த நேரத்துல மும்பை போலீஸ் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விட்னஸ கைது பண்ணாங்க. அவன் ஒரு கூலிப்பட கொலையாளி. அவனை விசாரிச்சதுல இந்திராணி ஒரு கொலை பண்றதுக்காக அவனுக்கு காசு கொடுத்தது தெரிய வந்துச்சு. அவன் யார கொலை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டவன்னு நீங்க நினைக்கிறீங்க? ராகுல்னு தானே? அதான் இல்ல, இந்திராணியோட பையன் மிக்கேல் போரா, ஷீனா போராவோட தம்பிய. இந்த கூலிப்பட கொலையாளி கொடுத்த தகவல் படி இந்திராணி மிக்கேல கொல்ல 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கா. 4 தடவை அந்த ஆளு மிக்கேல கொலை பண்ண பாத்திருக்கான். ஆனா மிக்கேலோட நல்ல நேரம் 3 தடவை தப்பிச்சிட்டான். 4வது தடவை அவன் அட்டெம்ப்ட் பண்ணும்போதுதான் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். போலீஸ் கிட்ட இந்திராணி தான் மிக்கேல கொல்ல பணம் கொடுத்தா அப்படின்னு வாக்குமூலமும் கொடுத்துட்டான். மிக்கேலும் போலீஸ் கிட்ட இந்த தகவலை உறுதி பண்ணான். மிக்கேல் சொன்ன இன்னொரு விஷயம், ஷீனா கொல்லப்பட்ட அதே நாள் ஷீனாவை கொல்றதுக்கு முன்னாடி அவனோட குளிர்பானத்துல போதை மருந்து கலந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு. சார், ரிலேஷன்ஷிப்னா என்னன்னே புரியாத 14 வயசுல சித்தார்த்தா தாஸ் கூட பெத்துக்கிட்ட குழந்தைங்க தான் ஷீனாவும் மிக்கேலும். அந்த வயசுல அத பத்தி வெளியில சொல்லலாமா கூடாதா எதுவுமே தெரியல சார். இது போலீஸ் கிட்ட இந்திராணி சொன்னது. அவ சொன்னதை ஊர்ஜிதம் பண்ண போலீஸ் சித்தார்த்தா தாஸ தேட ஆரம்பிச்சாங்க. ஷிலாங்ல அவனை கண்டுபிடிச்சாங்க. காலேஜ் படிக்கும்போதுதான் தான் போரிய சந்திச்சதா சித்தார்த்தா தாஸ் சொன்னான். அப்ப அவளுக்கு 14 வயசுங்கிறத மறுத்தான் சித்தார்த்தா. சார், காலேஜ் படிக்கும்போது தான் நான் போரிய சந்திச்சேன். அப்போ அவளுக்கு 14 வயசுலாம் இல்ல சார், 20 வயசாவது இருக்கும். நானும் படிச்சுட்டு இருந்தேன், அவளும் படிச்சுட்டு இருந்தா. எங்களுக்குள்ள நடந்தது எல்லாம் அவளோட சம்மதத்தோட தான் சார் நடந்துச்சு. அந்த 2 குழந்தைங்க கூட முறைப்படி நாங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் சார் பிறந்துச்சு அப்படின்னு சித்தார்த்தா தாஸ் சொன்னான். அந்த குழந்தைங்கள என்கிட்ட கொடுத்திருந்தா நானே நல்லபடியா வளர்த்திருப்பேன். பத்திரிக்கையில வர செய்திகள் எல்லாமே பொய் சார். என் பொண்ணு, அவ பேர் ஷீனா தாஸ், ஷீனா போரான்னு எப்படிதான் இந்த போரி பேரை மாத்தினாலோ தெரியல சார். ஷீனா தாஸோட டேட் ஆஃப் பர்த் 11th February 1987. மிக்கேலோட டேட் ஆஃப் பர்த் 9 September 1988. இங்க பாருங்க சார், 2 பேரோட பர்த் சர்டிபிகேட்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு 2 பேருடைய பர்த் சர்டிபிகேட்டையும் போலீஸ் கிட்ட காட்டினா சித்தார்த்தா தாஸ். நிறைய தடவை நான் என் மாமனார் மாமியார் கிட்ட என் குழந்தைங்களை திருப்பி கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன் சார். ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த இந்திராணி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிடுவா சார். குழந்தைங்களை என் கண்ணுலயே காட்டல. அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மறைஞ்சிருந்து பாக்குற கேவலமான நிலைமை சார் எனக்கு. என் பையன் மிக்கேல நான் சரியா பார்த்ததே இல்ல சார். போரி என்னை விட்டுட்டு போனப்போ அவனுக்கு 9 மாசம். ஆனா ஷீனா 10வது படிக்கும்போது ஒரு தடவை அவளை ஸ்கூல்ல போய் பார்த்தேன் சார். அப்போ 2003 இல்ல 2004 சார். அவகிட்ட நான் தான் அவளோட அப்பான்னு சொன்னேன். அவளுக்கு என்ன தெரியும் சார். அப்பவே இந்திராணிக்கும் அவளுக்கும் உறவு சரியில்லைன்னு ஷீனா என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் அடிக்கடி அவ நல்லா இருக்காளான்னு பார்க்க போவேன் சார். இப்போ நான் வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா தான் இருக்கேன். என் வாழ்க்கைய பத்தியும் ஷீனா மிக்கேல் பத்தியும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. இந்திராணியும் அவங்களுக்கு பணக்கார வாழ்க்கையே கொடுத்துட்டா. என்னால அந்த லெவல்ல எல்லாம் அவங்கள வளர்க்க முடியாது சார். ஆனா ஏன் இந்திராணி ஷீனாவை தங்கன்னு சொன்னான்னு தெரியல. ஷீனா இந்திராணியோட பேசுறதே இல்லைன்னு தான் சார் என்கிட்ட சொன்னா. ஆனா எனக்கு தெரியாம ஷீனா இந்திராணியோட தொடர்புல இருந்தான்னு இப்ப தெரியுது. நான் போலீஸுக்கு ஃபுல் கோஆபரேஷன் பண்றேன் சார். கோர்ட்ல சாட்சி சொல்றேன். ஷீனா என்னோட பொண்ணு தான். DNA டெஸ்ட் கூட பண்ணி இதை நிரூபிக்க நான் தயார். என் பொண்ணு கொன்னு அந்த இந்திராணிக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் சார் அப்படின்னு சொன்னான் சித்தார்த்தா தாஸ். இந்த பேட்டிய சித்தார்த்தா தாஸ் கொடுத்தப்போ அவனுக்கு கல்யாணமாகி ஒரு மனைவி இருந்தா. 17 வருஷமா சித்தார்த்தா தாஸ் தன்கிட்ட மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவங்களும் அதிர்ச்சியில இருந்தாங்க. 2022 May 18th வியாழக்கிழமை உச்ச நீதிமன்றம் இந்திராணி முகர்ஜிக்கு ஜாமீன் கொடுத்துச்சு. ஏற்கனவே 6.5 வருஷம் சிறையில இருந்ததுனால இந்திராணி முகர்ஜியோட ஜாமீன் மனுவை ஏத்துக்கிட்டு அவங்கள ஜாமீன்ல விடுதலை செஞ்சது கோர்ட். ஜஸ்டிசஸ் எல் நாகேஸ்வர் ராவ், B.R. கவாய், A.S. போப்பண்ணா இந்த 3 பேரும் இப்போதைக்கு விசாரணை முடியும்னு தோணல, காரணம் இன்னும் நிறைய சாட்சியங்களை விசாரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாமீன் வழங்குறோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டர் முகர்ஜிக்கு ஏற்கனவே ஜாமீன் கிடைச்சிருந்துச்சு. அதே நிபந்தனைகளோட அடிப்படையில இந்திராணிக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜூலை 2023 அன்புரோக்கன் அப்படின்னு தன்னோட சுயசரிதையை எழுதினா இந்திராணி முகர்ஜி. அதுல தனக்கு சிறையில நடந்த சித்திரவதைகளை பத்தி எழுதியிருக்கா.
இத பத்தி போலீஸ் அதிகாரிகளை கேட்டப்போ இந்திராணி தான் மத்த கைதிகளை தூண்டி விட்டு சிறையில கலவரம் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இந்திராணி நிச்சயம் அவளோட செல்வாக்கு, புத்தி எல்லாத்தையும் உபயோகிச்சு எப்படியாவது பொண்ணு ஷீனாவை கொன்ன வழக்குல இருந்து விடுபடணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கா. தன்னோட சுயசரிதையில இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் எழுதியிருக்கா. அதாவது ஷீனாவுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரியான குணம், அதனாலதான் 2 பேருக்கும் ஒத்து போகல. ஷீனா இன்னும் உயிரோட தான் இருக்கா பாருங்கன்னு அவ கவுஹாத்தி ஏர்போர்ட்ல நடந்து போற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ விமான நிலைய அதிகாரிகளே கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த போட்டோவையும் வெளியிட்டிருக்கா. போலீஸ் அந்த பொண்ணு ஷீனாவ மாதிரி இருக்கிற வேற யாரோ அவளை நடமாட வச்சு இந்த வழக்க திசை திருப்ப பாக்குறாங்க இந்திராணி அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய்? குழப்பங்கள் நிறைந்த இந்த கேஸோட தொடர்ச்சிய அடுத்த வாரம் கேளுங்க. This episode was brought to you by MTR Restaurants Dubai. Indulge in the timeless legacy of MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.